சொல்லுங்க. ஓகே, என்ன ஆன்சர் சொல்லுவோம்? 120ல இருந்து கழிக்கணும் 69. ஆன்சர் சொல்லுங்க, யாரு வேகமா சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரைட், கதைங்க, பிரச்சனை இல்லை. 120 மைனஸ் கழித்தல் 69. உங்களுக்கு கிளாஸ்ல நீ பார்த்து தமிழ் கிளாஸ். சொல்லுங்க பிள்ளைகள், இதுக்கான ஆன்சர் என்ன? வெரி குட். சொல்லுங்க, என்ன ஆன்சர்? Sir, 51. ரைட், ஓகே தானே? ரைட், ஓகே, வெரி குட். எனக்கு பூ ஒன்று வரைகிறேன். ரைட், ரைட். I'm bad at the Vegas. ரைட், பாருங்க பிள்ளைகள், ஏயோ பியோ கூட்டினா பயப்பட தேவையில்ல. ரைட்டா, இன்னைக்கு நான் அப்ப ஏக்கு பதிலாக இல்லாட்டி ஏக்கு பதிலாக மூணு வரைங்க. ரைட், ஏக்கு பதிலாக ஒரு மூணு வரைங்க. ரைட், பிக்கு பதிலாக ஒரு மரம் ஒன்று வரைங்க. ரைட், பிக்கு பதிலாக ஒரு மரம் ஒன்று வரைங்க. சிக்கு பதிலாக காய் ஒன்று வரைங்க. ரைட், ரைட். இப்ப இது ரெண்டையும் கூட்டினா 5 ரூபாய் எதுனாலும் வச்சுக்கலாம். இவ ரெண்டையும் கூட்டினா 5, இவ ரெண்டையும் கூட்டினா 6, இவ ரெண்டையும் கூட்டினா 7. என்ன சொல்லுங்க? பூ பிளஸ் மரம், ரைட், பிளஸ் காய், இவ்வளோத்தையும் கூட்டினா இதுக்கு என்ன ஆன்சர்? ரைட், எங்க பாபு? நான் 5 தான் சொல்லணும். ரைட், பாப்பா யார் சொல்றான்ட்டு?
சார் 9. ஒன்பது சார். 9 சார். 9 சார். சரி புலே ஒரு சின்ன ரைட். ஓகே, ஆன்சர் சொன்னீங்க, நிறைய பேர் எல்லாமே சொல்லிட்டீங்க 9ன்னு. ரைட், பார்ப்போம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கல நான். ரைட், யாரு எனக்கு சொல்லுங்க. தக்தான் சொல்லுங்க பாப்போம், எப்படி 9 வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். தக்தான் 9 சார். ரைட், எப்படி 9? பூவுக்கும் மரத்துக்கும் 5ண்டா அப்ப பூக்கு 3, மரத்துக்கு 2, தோடம் மரத்துக்கு 4, மொத்தமா சேர்த்து 9. அப்படிதான் கண்டுபிடிச்சீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஈஸியான முறைன்னு சொல்லி தர போறேன், நல்லா கவனிச்சுங்க. ரைட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி வந்தாலும் இதை இந்த ஒவ்வொன்றும் தனித்தனியா போட்டு கண்டுபிடிக்க ஏலாட்டி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நல்லா பாத்துங்க எப்படின்ட்டு. நான் வந்து எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன், இங்க பாருங்க, நல்லா காமிச்சேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் கூட்ட போறேன். எல்லாத்தையும் கூட்ட போறேன், நல்லா நல்லா பாத்துங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, எல்லாத்தையும் கூட்ட போறேன். கூட்ட கூட பாருங்கன்னா இங்க பாருங்க, பூ எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு பூ இருக்கு, இங்க ஒரு பூ இருக்கு. ரைட்டா, அப்ப ஒரு பூ ஒரு பூ, அப்ப கூட்டினா எத்தனை, 2 பூ. அப்ப இன்னொரு பூ இங்க வந்து, ரைட்டா, சரிதானே? ரைட், சரிதானே? 2 பூ. அடுத்து பாருங்க, மரம். இங்க பாருங்க, இங்க ஒரு மரம் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு. ரைட்டா, எத்தனை மரம் இருக்கு, 2 மரம் இருக்கு. அதான் அங்கிட்டு போட்டேன். ரைட், மரத்தை மரத்தோட தான் கூட்டணும், பூவை பூவோட தான் கூட்டணும், அதான் கூட்டி வச்சிருக்கேன். கண்ட வாக்குல எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிடுறதுல. அடுத்து பாருங்க, காய் எத்தனை இருக்கு, 2 காய் இருக்கு, 2 காயும் கூட்டு. ரைட்டா, ரைட், சாமன். இப்ப எல்லாத்தையும் கூட்டம், எல்லாத்துலயும் 2 இருக்கா இல்லையா, எல்லாத்துலயும் 2 இருக்குது. அது எல்லாத்தையும் 2ஆல பிரிச்சு விட்டோம்னா எல்லாத்துலயும் இப்ப 2 இருக்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. 5, 6, 7. 5 கூட்டுவோம், 6 கூட்டுவோம், 7 கூட்டுவோம். கூட்டினா எவ்வளவு பாருங்க, 5, 6, 11, 18 வருது. ரைட், பாருங்க, எல்லாத்துலயும் 2 தான் 18. நல்லா பாத்துங்க, எல்லாத்துலயும் 2 வாங்குவீங்க. கடையில போயிட்டு பொம்மை வாங்கல, எல்லாத்துலயும் 2 வாங்குவீங்க, 18 ரூபா. ஆனா எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு என்ன, அதான கேள்வி. பூல 1, மரத்துல 1, காயில 1. ரைட்டா, ரைட், எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு வாங்குங்க. எவ்வளவு, 9. விளங்குதா? ரைட், இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறதுல, நான் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா கேட்கவே இல்லை. ரைட்டா, நல்லா பாருங்க, ஒவ்வொன்றையும் தனித்தனியா கேட்கல. நான் ஒரேதான் 3 என்னன்னு கேட்டேன்.
அதுக்கு நீங்க தனித்தனியா கண்டுபிடிச்சு சொன்னீங்க, பரவாயில்ல, குட், ரைட். ஆனா தனித்தனியா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க 3 கேட்டா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா 9. இப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் எல்லாத்தையும். இதான் ஐடியா. நல்லா பாத்துக்கோங்க, இதான் ஐடியா. இப்ப நீங்க என்னதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க. ரைட். இப்ப பூவை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். பூக்கு எத்தனை போட்டோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். பாருங்க எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு. ரைட், நல்லா கவனிச்சுங்க. ரைட், இது 3 கூட்டினா 9. ரைட்டா? ரைட். இதுல பூ இல்லாம என்ன இருக்கு இவரை பாருங்க. ரைட்டா? பூ இல்ல எங்க? பூ இல்லாம மரமும் காயும் 6, மரமும் காயும் இவர 6ன்னு தெரியும், 6. அப்ப பூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். பாத்தீங்க தானே? இப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய்யலாம் நீங்க இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். ரைட், விளங்குதா விளங்கலையா? விளங்குச்சா? சார் ரைட். இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். மரம் எத்தனை? மரம் சொல்லிடுறேன். பூனா இப்ப மரம் இந்த இருக்கு 5னா மரம் 2, இங்க 2. ஓகே. காய் எத்தனைன்னு சொல்லிடுறீங்க. மரம் வந்து உங்களுக்கு 2ன்னு தெரியும், காய் வந்து 4. இப்போ ஓகே, ரைட்டா? இப்ப நீங்க கண்டுபிடிக்க இதான் ஐடியா. 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து. ரைட். ரைட். இப்ப பாப்போம், அடுத்து ஒன்று போடுறேன் நானு. வேற நிமிஷம். பேனை கொப்பி. சரி, பேனை கொப்பி, பென்சில், பென்சில் கொப்பி. அடுத்து பேனை பென்சில். ரைட்டா? பேனை பென்சில். ரைட்டா? இப்ப தெளிவா விளங்குதாப்ல? ரைட். இப்ப பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க பென்சில்ஸ் ஆக என்ன சார் எழுதிருக்கீங்க? என்ன விளங்கல சார், அங்க பென்சில்ஸ் ஆக என்ன சார் எழுதிருக்கீங்க? பேனை கொப்பி. பென்சிலுக்கு பக்கத்துல கொப்பி 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 கொப்பி. ரைட், பாருங்க. பேனையும் கொப்பியும் 55 ரூபாய். நல்லா பாத்துங்க. பேனையும் கொப்பி எவ்வளோ? 55 ரூபாய். ரைட், ரூபா. பென்சிலும் கொப்பியும் 2 வாங்கினா 60 ரூபாய். ரைட். பேனையும் பென்சில் வாங்கினா 75 ரூபாய். ரைட். எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, பேனை 5, பேனை பென்சில் கொப்பி. இவரு 3 வாங்கினா ஒண்ணு வாங்குறோம். ஒண்ணு வாங்கினா எத்தனை சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துலயும் ஒவ்வொன்று வாங்கணும். இதுல 1, இதுல 1, இதுல 1. ரைட். இதை கண்டுபிடிங்க. நான் அடுத்து எல்லாத்துலயும் ஒவ்வொன்று வாங்க. நான் இன்னைக்கு கேள்வி அடுத்த சொல்றேன். நான் எழுதிக்கங்க. பேனை 1, பென்சில் 1, கொப்பி 1. கேள்வி மேல எழுதுங்க. பேனையும் கொப்பியின் விலை 55 ரூபாய். பென்சிலும் கொப்பியும், பென்சில் ஒன்றினதும் கொப்பி ஒன்றினதும் விலை வந்து 60 ரூபாய். பேனை ஒன்றினதும் பென்சில் ஒன்றினதும் விலை 75 ரூபாய். ரைட். எனக்கு சொல்லுங்க, பேனை ஒன்றினதும் பென்சில் ஒன்றினதும் கொப்பி ஒன்றினதும் விலை எவ்வளவு? சார் ரூபாய் 95. வெரி குட். எப்படி செஞ்சீங்க? 95 சொல்லுங்க பாபு. பேனை 2 இருக்குது, கொப்பி 2 இருக்குது,
பென்சில் 2 இருக்குது. அப்படின்றபடி இந்த மூன்று விலையையும் கூட்டணும். 55, 60, 75 கூட்டினா 190. அதுல இந்த பேனை, கொப்பி, பென்சில் இதுல ஒன்று தான் பண்றோம். அதனால 190 2ஆல பிரிச்சா 95 ரூபாய் 95. ஓகே, வெரி குட், வெரி குட். நல்லா விளங்கி இருக்காது. ரைட். மத்தவங்க வேற வேற யாராவது? ரைட். நான் ரைட் பாருங்க பிளேஸ். ரைட் சொல்லி இருக்காரு. ரைட், ஓகே. ஜெசிகா, ரைட், ஓகே, வெரி குட். ரைட் பிளே பாருங்க. ரைட், இப்ப நான் சொன்ன விஷயம் தான். ரைட், இப்ப நம்ம பென்சில் கொப்பின்னு உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் சொல்லிட்டு போறேன். ஆனா ஒலிம்பியாட்ல உங்களுக்கு பென்சில் கொப்பி அப்படின்லாம் என்ன செய்யணும்னா தர மாட்டாங்க. ஆனா சிதம்பரம் எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் தருவாங்க, பிரச்சனை இல்லை. நீங்க கிரேட் 5 இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இப்போ ஒரு 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் நீங்க செய்ய போற எக்ஸாம்ல பென்சில் கொப்பி அப்படி இருக்காது. ரைட், அப்ப அதுக்கு ஏபி அப்படின்னு தான் இருக்கும். நான் திடீர்னு பயந்துருவீங்க அப்படின்னு தான் ஏபி எல்லாம் கொடுக்கல நான். ரைட், இப்போ நான் பாருங்க, இப்ப முதல்ல சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும், கூட்டுங்க. ரைட், எல்லாத்தையும் கூட்டினா இதுல எல்லாத்துலயும் 2 2 வருது. அதாவது ரைட், ரைட். பாருங்க, அப்ப எல்லாத்துலயும் 2 2 எல்லாத்துலயும் ஒண்ணு தான் நான் விலை கேட்டேன். ஆனா இங்க எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு வரப்போகுது. எல்லாத்துலயும் 2 2 வரப்போகுது. எல்லாத்துலயும் 2 தரம் 2 தரம், எல்லாத்துலயும் 2 தரம் 2 தரம் வரப்போகுது. ஓகே தானே? ரைட், எவ்வளவு இப்ப கூட்டினா? ரைட், எல்லாம் கூட்டினா 5 5 6 12 19 190 ரூபாய் எல்லாத்துலயும். ரைட், எல்லாத்துலயும் 2 2 எடுத்தீங்கன்னா 190 ரூபா. ரைட், அவ பாக்குறீங்க கையில காசு கொஞ்சம் குறைவா இருக்கனால. ரைட், எல்லாத்துலயும் ஒவ்வொன்று தாங்கன்னு வாங்கிட்டு போறீங்க. அப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொன்று, பேனா 1, பென்சில், கொப்பி எல்லாத்துலயும் ஒவ்வொன்னா இதை 2ஆல பிரிச்சீங்கன்னா சரி. ஆகவே 95. ஓகே தானே? ரைட், இப்ப அடுத்து எனக்கு சொல்லுங்க, எல்லாத்துலயும் 5 5 வாங்குறீங்க. எல்லாத்துலயும் 5 5 வாங்குறீங்க. எல்லாத்துலயும் 5 5 வாங்குறீங்க. என்ன ஆன்சர்? எல்லாத்துலயும் 5 5 வாங்குறீங்க. பாப்போம், வேற யாராச்சும் முதல்ல சொன்னவர் இல்லாம 475. 38 சார். 475 சார். மூணுலயும் ஒவ்வொன்னு வாங்கினா 95. மூணுலயும் ஒவ்வொன்னு வாங்கினா 95. ரைட்டா? 5 5 வாங்க போறீங்கன்னா இது 5ஆல பெருக்கீங்கன்னா சரியா? பாருங்க, பெருக்கல் தான் 5ஆல பெருக்குங்க. 5 5 25 5க்கு 2 மிச்சம். 95 45 2 47. ரைட், ஓகே தானே? ரைட், அப்ப நீங்க இதை செய்யணும். சரிதானே? ரைட், எனக்கு சொல்லுங்க, அடுத்த ஆள் சொல்லுங்க. யாரு கேட்கிறாள் சொல்லுங்க. அப்படி சொன்னா சொல்லுங்க, பென்சில் ஒன்றின் விலையாது. அப்படி சொன்னா சொல்லுங்க, பென்சில் ஒன்றினது விலையாது. பென்சில் ஒன்றினது விலையாது. சார். வெரி குட், வெரி குட். ரைட், பாருங்க, பென்சில் விலை மூணுமே ஒவ்வொன்னு வாங்குனீங்க 95 ரூபாய். மூணுமே ஒவ்வொன்னு வாங்குனீங்க 95 ரூபாய். ரைட், இதுல பாருங்க,
பேனையும் தொப்பியூட்டு விலை தெரியும் நமக்கு 55 ரூபா. இன்னைக்கு பென்சில் இல்ல. அப்ப 3 விலையில இருந்து 3 விலை 95 ரூபாய் தானே. அதுல இருந்து என்ன செய்வீங்க? இது நல்லா மைண்ட் கணக்குது. இது கணக்கு செய்யறதுல ஒண்ணுமே இல்ல. பேனாவும் கொப்பியும் வாங்குறது 55 ரூபாய். அதுல இருந்து 55 ரூபாய் கழிச்சிருவீங்க. ஆகவே 40 ரூபாய். இப்ப நம்ம போட கணக்குனால பென்சில் விலை கூட தான் நீ செய்ய வழி இல்ல. இது பெரிய பென்சில். என்ன சொல்லணும் அப்புறம் இனி மத்தெல்லாம் செய்வீங்க என்ன? சார் விளங்கல விளங்கல பாருங்க பாருங்க இது எல்லாத்துலயும் 2 இது ஓகே தானே. அதாவது இதுல எல்லாத்துலயும் 2 எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு வருது. எல்லாத்துலயும் 2 வருது 190 ரூபாய். ஓகே தானே. 190 ரூபாய். எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்க போறீங்க. எல்லாத்துலயும் ஒரு செட். எல்லாத்துலயும் ஒவ்வொன்று வாங்க போறீங்க. 2 பிரிக்கீங்க 95 ரூபாய். 190 2 பிரிச்சா 95 தானே. ரைட். இப்ப பாருங்க மூணுமே 95 ரூபாய். அதாவது பேனா பென்சில் கொப்பி இந்த மூணுமே 95 ரூபாய்னா இதுல பாருங்க பேனாவும் கொப்பியும் 55 ரூபாய். பேனாவும் கொப்பியும் 55 ரூபாய். இதே பென்சில் இல்ல. அவன் மொத்த மூணுமே இருந்து இவன் 2 கழிச்சோம்னா என்ன வரப்போகுது? நமக்கு பென்சில் வரப்போகுதா இல்லையா? 3 விலையுமே 95 ரூபாய். அதுல வந்து பேனாவுட்டு கொப்பிட்டு விலையை 55 ரூபாய் கழிச்சீங்கன்னா 40 ரூபாய். இதான் பென்சில் இருக்கு அளவு. ஓகே தானே. இப்ப அடுத்து பாருங்க இங்க இவரை கழிச்சோம்னா பாருங்க இன்னைக்கு பேனா இல்ல. இன்னைக்கு பாருங்க பேனா இல்ல. மொத்தத்துல இருந்து 95ல இருந்து 60 கழிச்சு விட்டோம்னா என்ன வர போகுது? பேனாவின் விலை வந்துட போகுது. பாருங்க 95 ரூபாயில இருந்து 60 ரூபாய் கழிச்சா வந்து பேனாவின் விலை வந்துட போகுது. ரைட்டா? இப்படி நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த கணக்குகளை செய்யலாம். மூணையும் மொத்தமா போட்டு என்ன செய்யலாம்? கணக்கு ரைட். நான் இதுல கொஞ்சம் கணக்கு உங்களுக்கு குரூப்க்கு அனுப்புவேன் நான். ரைட்டா? போலா போட்டது அந்த மாதிரி கொஞ்சம் கணக்குகள் அனுப்பிடுவேன். ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் 21 வர்க்கம். இதுக்கு என்ன ஆன்சர்? வர்க்கம்னு சொன்னா 2 முறை பெருக்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. 21 பெருக்கிறது தான் உங்களுக்கு 21 வர்க்கம்னு தெரியும். ஓகே தானே. ரைட். இது ரெண்டுக்கும் என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சார் 441. சார் 441. என்ன பண்ணி வெரி குட். சார் 441 சார். வெரி குட். ரைட். இங்க பாருங்க இதை நீங்க எப்படி பெருக்குனீங்க? ஈஸியா ஏதாச்சும் ஐடியா பயன்படுத்துனீங்களா? என்ன மாதிரி ஈஸியா ஒரு ஐடியா பயன்படுத்துனீங்களா? ஓவலா சார். சார் 21 நல்லா பெருக்கணும். இங்க பாருங்க ஓரொன்று இப்ப 21 வர்க்கம் அப்படின்னா நல்லா பாத்துங்க. 21 வர்க்கம் அப்படின்னா என்ன செய்வீங்க? 1 வர்க்கம் 1 ஓரொன்று 1 ஒன்னால பெருக்கி போடுறீங்க. ரைட். அடுத்து 2 வர்க்கம் இங்க போடுவீங்க. இந்த பக்கம் தானே இருக்கு. 2 வர்க்கம் 2 தான் 2 4. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். இவர் 2 பெருக்குங்க. இவர் 2 பெருக்கிட்டு 2 பெருக்குங்க. ஓகே தானே. ஓகே விளங்கிச்சா? சார் உங்களை சொல்லுங்க பிள்ளைகள். இது 2 பெருக்கும் பார்ப்போம். 2 1 பெருக்குனா பாருங்க இன்னொரு சொல்ல பாருங்க. 21 வர்க்கம் அப்படின்னா 1ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 1 இங்க போடுங்க. ரைட்டா? ஈஸியான ஐடியான்னு சொல்றேன். அடுத்து பாருங்க 2 2 பெருக்குங்க. அவரை இங்க போடுங்க.
ரைட், இந்த பக்கம் உள்ளதை இங்கிட்டு போடணும், அந்த பக்கம் உள்ளதை அங்கிட்டு போடணும். நடுவில் உள்ளதை பாருங்க எப்படி போடுறேன்னா, இங்க உள்ள ரெண்டு ஒண்ணு இருக்கு தானே, இவரை பெருக்கிட்டு இந்த 2 1 இவரை பெருக்கிட்டு அதை என்ன செய்யுங்கன்னா 2ஆல பெருக்கீங்க. எவ்வளவு? 4. ஓகே, விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு, பார்த்தோம் பிள்ளைகள். ரைட், இந்த விலங்குனா அதே மாதிரி என்ன செய்யணும் பாபு? 24 வருஷம். ரைட், என்ன பாபு? 24 வருஷம். 24 வருஷம். எங்க பாப்போம் ஏக்கான ஆன்சர் எவ்வளவு போய்க்கா சொல்றீங்க? வேகமா சொல்லுங்க. சார் 576. 576. 576. 576. பார்ப்போம். இதை செய்யறதுக்கு முன்னாடி 576. இதை செய்ய 76. 32 வர்க்கம். 32 32 பெருக்கணும். அது அப்புறம் செய்வோம், அதுக்கு முன்னாடி இதை செய்யும். ஆயிரத்தி 24. 1024. 1024. 1024. 1024. பாருங்க, இங்க பாருங்க சார் 1024. இங்க பாருங்க, 2 வர்க்கம். இந்த 2 2 பெருக்கணும். ரைட்டா, இந்த 2 2 பெருக்கி இங்க பக்கம் போடுறோம் 4. ரைட், அடுத்து பாருங்க, 3 3 பெருக்கி முடிக்கிற கணக்கு. 3 3 பெருக்கி 3 தரம் 3 9. 3 தரம் 3 எவ்வளோ? 9 இங்க போடுவோம். ரைட், பிக்சடா போடக்கூடாது. ரைட்டா, ரைட், நல்லா பாத்துங்க. 9. ரைட், இப்ப 2 பெருக்குங்க. 3 தரம் 2 பெருக்குனா 6. அதை 2ஆல பெருக்குனா 12. ரைட்டா, 12 தானே. 12 இங்க போட்டு 12ல 2 போட்டு அந்த 1 போட்டு விட்டுருங்க. ஓகே, விளங்கிச்சான்னு பாருங்க. பாருங்க, 2 2 பெருக்குனா 4. ஓகே தானே. அடுத்து பாருங்க, இது 2 பெருக்கிட்டு அப்படி சரி, இது 2 பெருக்கிட்டு 2ஆல பெருக்கு. இது 2 பெருக்குனா 2 6. அதை 2ஆல பெருக்குனா 12. அப்ப 12க்கு 2 எழுதி 1 மிச்சம். 3 3 பெருக்குனா 9. அதோட 1 கூட்டிடுங்க. ஓகே, விளங்கிருச்சா? விளங்காட்டி கேளுங்க, இல்லாட்டி நீங்க நார்மலா பெருக்கி விடலாம், பிரச்சனை இல்லை. பெருக்கிறதுக்கு இது இது கஷ்டம்னா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா நீங்க நார்மலா பெருக்கி விடலாம். இங்க பாருங்க, அதே மாதிரி சார் சொல்லுங்க. எனக்கு இப்படி செய்யற முறை எனக்கு விளங்கல. ரைட், ஓகே, நீங்க அப்ப உங்களுக்கு முறையில செய்யுங்க. ஏன்னா இது கொஞ்சம் சோர்ஸ்னால இதை டக்குன்னு போடுறது யோசிச்சு பாருங்க. நான் போடுறேன். 4 4 பெருக்குனா 16. ரைட்டா, 16க்கு 6 எழுதியாச்சு. ரைட், 16க்கு 6 எழுதியாச்சு. 1 மிச்சம் தானே. ரைட், அந்த 1 அப்படியே வச்சுக்கிறோம். இது 2 பெருக்குனா 4 2 2 4 பெருக்குனா 8. அதை 2ஆல பெருக்குனா எவ்வளோ? 16. அது 2ஆல பெருக்குனா 16. 16ஓட இந்த 1 கூட்டினா 17க்கு 7 எழுதி 1 அப்படியே மிச்சமா வச்சுக்கிறோம். 2 வர்க்கம் 2 2 பெருக்குனா 4. 4ஓட 1 கூட்டினா 5. இதை டக்குன்னு போடலாம். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இது இந்த வீடியோ நான் தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புவேன் தானே. ரைட், அந்த ரெக்கார்டிங்கை திருப்பி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா லேசு. இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்க, 4 4 பெருக்குனா 16. 16க்கு 6 எழுதியாச்சு. 1 மிச்சம் வச்சாச்சு. ரைட்டா, அடுத்த வேலை என்ன செய்ய போறீங்க? 2 4 பெருக்க போறீங்க. 8 8 2 பெருக்குனா 16. 1 மிச்சம் வச்சீங்க, அதை கூட்டினா 17. 1 மிச்சம். ரைட், அடுத்தது 2 வர்க்கம் 2 2 பெருக்குனா 4. 4 கூட்டினா 5. ரைட்டா, ரைட். இப்படி விளங்கல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க பழையப்படி செய்யற மாதிரியே செய்யலாம், பிரச்சனை இல்லை. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மற்ற முறையை செய்யறவங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இது கஷ்டம் வந்தா அப்ப விட்டுருங்க. இதை செய்ய பாருங்க. அன்னைக்கு செஞ்சீங்க தானே எங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க. 1225. 1225. ஜெசிகா ஓகே. வேற வேற சார் அடுத்த 1225. 1225. ஓகே. ரைட் உமேர் ஓகே. ரைட் இதுக்கு பாருங்க 35ல வர்றதுன்னா லேசான வேலை என்ன. ரைட் இங்க பாருங்க 35 ரைட் பாருங்க 5 5 பேருனா 25 அப்படித்தானே. ரைட் இப்போ 3 இருக்குன்னா 3ஓட 1 கூட்டினப்பலே 4. அப்ப 4ஓட 3 பேருக்குன்னா நான் 3 பண்ணுவேன். ஓகே பாத்தீங்க தானே. இதை டக்குனு நீங்க பெருக்கிடலாம். 5 25 3ஓட 1 கூட்டினா 4 நான் 3 பண்ணுவேன். அவ்வளவுதான் சிம்பிள் வேலை. அப்ப 75 வரைக்கும் சொல்லுங்க பாப்பேன். 75. 75 $5525. 5625. 5625. ரைட் ஓகே. ரைட் ஓகே. ரைட் அப்ப உங்களுக்கு செய்வீங்க 75 75 5 25 5 5 பேருனா 25 7ஓட கூட்டினா 8 8 7 56. ரைட் இதெல்லாம் அன்னைக்கு செஞ்சது. ரைட் இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் யாருக்கு தெரியும். 2ல் 1 சக 2ல் 1 பாபு 4 மேல் 2. 2. கீழே சமன். அப்ப 2 மேல் தொகுதி என்ன கூட்டலாம். 2 மேல் ரைட் இங்க கவனிங்க பிள்ளைஸ் இங்க கவனிங்க. ரைட் இங்க பாருங்க 2ல் 1 அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு பிஸ்கட் ஒன்று வாங்குவீங்க. ரைட் ஒரு பிஸ்கட் வாங்குவீங்க. ரைட்டா முதல்ல 2ல் 1 என்ன செய்வீங்க சாப்பிடுவீங்க. 2ல் 1 ரைட் இங்க பாருங்க இதுதான் 2ல் 1 சொல்றது. இதான் 2ல் 1. அப்ப 2ல் 1 முதல்ல சாப்பிடுவீங்க. 2 மேல் ரைட் பாருங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2ல் 1 நீங்க சாப்பிட்டீங்க. ஓகே வந்தா 2ல் 1 சாப்பிட்டீங்க. ரைட்டா இன்னொரு 2ல் 1 உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுப்பீங்க. சரியா இப்ப 2 பேரும் எத்தனை பிஸ்கட் சாப்பிட்டீங்க. எத்தனை பிஸ்கட் சாப்பிட்டீங்க. 2 பேரும் 2 பேர் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டீங்க. சொல்லுங்க உங்களுக்கு. பாருங்க 2ல் 1 அரைவாசி பானை அரைவாசியா வச்சோம். திருப்பி இன்னொரு 2ல் 1 அதே பான் சைஸ் ஒன்று வாங்கி அதே அரைவாசி. ரைட்டா இப்ப 2 அரைவாசி கையில இருக்கு. நமக்கு 2 அரைவாசி கையில இருக்கு. இங்க ஒரு அரைவாசி இருக்கு, இங்க ஒரு அரைவாசி இருக்கு. ஆகவே மொத்தமா நம்ம கையில எத்தனை பான் இருக்குன்னா ஒரு ராசல் பான் இருக்கு. ரைட்டா இப்ப இப்படி வந்தா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா பாருங்க
இரண்டில் ஒன்று இரண்டில் ஒன்று அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா நல்லா பாத்துங்க. இது உங்க விளங்குறதுக்காக தான் சொன்னேன். செய்யறத பாத்துக்கோங்க. இரண்டில் ஒன்றுனா இங்க இதை கூட்டக்கூடாது. ரைட்டா? ரைட். இதை சொல்லுவாங்க கீழே உள்ளது பகுதி என்ன சொல்லுவாங்க. இவரை நீங்க என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. நல்லா பாத்துங்க. மேல உள்ளது மட்டும் தான் கூட்டணும். அப்ப ஒன்றை கூட்டினா இரண்டின் மேல் இரண்டு. இரண்டின் மேல் இரண்டுன்னா என்ன அர்த்தம்? ரைட்டா? ரெண்டின் மேல் இரண்டுனா பிஸ்கட் ஒருத்தனை எடுத்து ரெண்டா உடைச்சு ரெண்டு பேரும் கொடுத்தாரு. அதான் ரெண்டையும் சாப்பிட்டீங்க. நீங்களே ரெண்டா உடைச்சு ரெண்டையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மைக்குமே அர்த்தம் என்னது? உண்டு. இரண்டின் மேல் இரண்டு, மூன்றின் மேல் மூன்று அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ரைட், மூன்றின் மேல் மூன்று அப்படின்னா ஒன்றுதான். நான்கின் மேல் நான்கு அப்படின்னா ஒன்று. ஐந்தின் மேல் ஐந்து அப்படின்னு ஒன்றுதான். ஓகே, விளங்கிடுச்சா? ரைட். இப்ப நான் அடுத்த கணக்கு சொல்றதை சொல்ல பார்ப்போம். இதை நான் அழிக்கிறேன். பார்ப்போம். ஐந்தில் இரண்டு சக ஐந்து ஒன்று. ரைட், எங்க பார்ப்போம். ஐந்தின் மேல் மூணு சார். ஐந்தின் மேல் மூன்று. ஐந்தின் மேல் மூன்று சார். ஐந்தின் மேல் மூன்று சார். ஐந்தின் மேல் மூன்று. வேற வேற எல்லாம் கதைக்கணும். கொஞ்சம் பேர்த்தனை இருக்கீங்க, அதனால கதைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ரைட் ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு விஷயம் விளங்கிடுச்சு. எப்படி ஒரு ரொட்டி எடுப்போமே, ரொட்டிய ஐந்தா வெட்டி ஐந்தா வெட்டியாச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. ஐந்தா சமனா வெட்டுனாவே ஒவ்வொரு துண்டுமே ஐந்தில் ஒன்றுன்னு அர்த்தம். ரைட், அதை விளங்கிக்கணும் நீங்க. சரியா பிள்ளைங்க? ரைட், ரொட்டி அஞ்சா வெட்டிட்டாவே ஒவ்வொரு துண்டுமே ஐந்தில் ஒன்றுன்னு அர்த்தம். அதோட இப்ப ஐந்தா வெட்டினால எத்தனை துண்டு? ரெண்டு துண்டு. அப்ப ஐந்தில் ஒண்ணுல ரெண்டு. பாருங்க, ஐந்தில் ஒன்று சக ஐந்தில் ஒன்று, ஐந்தில் ரெண்டு தானே? ரைட், ரெண்டு. அடுத்து இன்னொரு இருந்தா ஐந்தில் ஒன்று, இன்னொரு ஐந்தில் ஒன்று. ரைட், இப்ப பாருங்க மொத்தம் எவ்வளவு வந்து எல்லாத்தையும் நிரம்பிட்டு வச்சிருக்கேன். ஆகவே ஐந்து சமனா இருக்கக்குள்ள தொகுதி என்ன மட்டும் கூட்டினா ஐந்தில் மூன்று. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு ரொட்டி ஐந்தில் ரெண்டா சாப்பிட்டுருக்கீங்க. திருப்பி தம்பிக்கு ஐந்தில் ஒன்று கொடுத்துட்டீங்க. ரைட், இப்ப மொத்தம் ஐந்தில் மூன்று என்ன செஞ்சுட்டு முடியும். ரைட்டா? மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல பார்ப்போம். மிகுதி எவ்வளவு? மிகுதி ஐந்து சார். என்ன மிகுதி? ஐந்தின் மேல் ரெண்டு. இங்க பாருங்க, அதாவது இது நீங்க சாப்பிட்டது ஐந்தில் ரெண்டு, தம்பி சாப்பிட்டது ஐந்தில் ஒன்று. அப்ப ஐந்தில் இரண்டு சக ஒன்று என்ன செய்வீங்கன்னு கேட்டா ரெண்டு பேருமே சாப்பிட்டீங்க. ஆகவே மொத்தமா நம்ம கிட்ட எவ்வளவு இருந்துச்சுன்னா ஐந்தில் ஐந்து. ஒரு ரொட்டி மிகுதி ஐந்தில் ஒன்று ரெண்டு ரெண்டு. மொத்தமாவே நம்மகிட்ட இருந்தது வந்து ஐந்தில் ஐந்து. ஐந்தா பிரிச்சுட்டோம்னா ஒண்ணு அஞ்சா பிரிச்சுட்டோம்னா ஐந்தில் அஞ்சா இருக்கு. அதுல நீங்க சாப்பிட்டத மொத்தமா சாப்பிட்டதை கழிச்சீங்கன்னா அதே மாதிரி தான் கழிக்கணும். பாருங்க, சமனா இருக்கு. மேல உள்ள மட்டும் டிரெக்டா கழிக்கணும். அதுல ஐந்து கழிக்கணும். ஓகே, ரைட் ரைட். இப்ப அடுத்த கணக்கு தர போறேன், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் படிச்சு தர்றதா கொஞ்சம் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலா கணக்க தேடி அப்படிலாம் என்ன செய்யணும் கேட்டா கொஞ்சம் பெருசுக்கு மேலும் கேட்டீங்கன்னா ரைட், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், நான் கொஞ்சம் கணக்கெல்லாம் அனுப்பி விடுறேன், உங்க குரூப் கணக்கு அனுப்பி விடுறேன். நீங்க செஞ்சு அதே மாதிரி அனுப்பணும் எனக்கு. ரைட், இப்ப எனக்கு சொல்லுங்க, மூன்றின் மேல் மூன்றுல மூன்றில் ஒன்று பணம் கழித்தல் மூன்றில் மூன்று மைனஸ் மூன்றில் ஒன்று என்ன சார்? மூன்றின் மேல் ரெண்டு. மூன்றின் மேல் ரெண்டு. ரைட் மூன்றின் மேல் ரெண்டு சார். ரைட், மூணு பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சார் மூன்றின் மேல் ரெண்டு. மூணின் மேல் ரெண்டு. வேற ரைட் பாருங்க. அப்ப ரைட், அப்ப மூணு சமனா இருக்கு. ரைட், மூன்று ஒன்று, மூன்றின் மேல் ரெண்டு. ரைட்டா? இந்த மூன்றின் மேல் மூன்று போட்டது என்னன்னா
ஒண்ணு தான் அது ரைட்டா. ஒன்றுல இருந்தா கழிக்கணும் மூன்றில் ஒன்றை. அதை நான் ஒன்றுன்னு போடாம மூன்றின் மேல் மூன்றுன்னு போட்டேன். ஆனா உங்களுக்கு கணக்கில் தரக்குள்ள மூன்றின் மேல் மூன்றுன்னு ஓயாம தர மாட்டாங்க. ஒன்று தான். அந்த ஒன்றை தான் நீங்க எழுதணும். மூன்றின் மேல் மூன்றுன்னு எழுதணும். ரைட். எனக்கு இப்ப இதுக்கான ஆன்சர் சொல்லுவோம் பாப்போம். 1 மைனஸ் 5ல் 1. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. சார் 5ன் மேல் 4. 5ன் மேல் 4. வேற பாருங்க, டக்குன்னு சொல்லலாம். அத டக்குன்னு குயிக்கா பழக போறீங்க. 5ன் மேல் 4 சார். 5ன் மேல் 4 சார். 5ன் மேல் 4 சார். உண்மையை சொல்லுங்க. எல்லாம் சொல்லணும் ஆன்சர். பாருங்க, 1 அப்படிங்கக்குள்ள ஒரு கேக் ஒண்ணு வாங்கணும். ஒரு கேக்கை வாங்கி 1ல தானே 5ல் 1. 1 என்ன செய்யறோம்? ஒரு கேக்கை வாங்கி 5ல் 1 எடுத்து வெட்டி சாப்பிடுறோம். மிச்சம் எவ்வளவு இருக்கு? அதான் கேள்வி. அதான் 1ல இருந்து கழிக்கிறோம் 5ல் 1. ரைட்டா? அப்ப 1 பாருங்க, 5ல் 1 தானே கழிக்க போறோம். அதனால இது 5 என்ன செய்யும்? 5 சார் 5ன் மேல் 4. சரி, 5 பிரிச்சாச்சு பாருங்க. ஏன்னா 5ல் 1 தான் கழிக்க போறோம். அதனால இந்த கேக்க நான் 5 பிரிச்சிருக்கேன். 5 பிரிச்சு ஒரு துண்டை என்ன செய்யறேன்? நான் சாப்பிடுறேன். ரைட். ஓகே தானே? ரைட். மிகுதி பாருங்க எத்தனை இருக்குன்னு. மிகுதி எத்தனை இருக்குன்னு கேட்கல. இழக்கப்படாத பகுதி எவ்வளோ? 5ன் மேல் 4. இழக்கப்படாத பகுதி. ஆகவே 1ங்கிறது 5ன் மேல் 5. அதுல இருந்து 5ல் 1 கழிச்சீங்கன்னா 5ன் மேல் 5ல் 1 போனா எவ்வளோ? 5ல் 4. ஓகே தானே? ரைட். பாருங்க, ஈஸியான வேலை. இந்த பின்னங்கள் கணக்கு மிகவும் லேசானது. ரைட். ஈஸியா செய்யலாத. ரைட். அடுத்து ஒன்று தர்றேன். ஒன்றுல இருந்து 7ல் 3 கழிக்க போறோம். ரைட். எங்க பாப்போம். 1ல இருந்து 7ன் மேல் 2. 7ன் மேல் 4 சார். ரைட். ஓகே. ஏழின் மேல் 5 சார். 7ல் மேல் 5 இல்லையே. ரைட். வெரி குட். ரைட். பாருங்களே, 1 அப்படின்னா நீங்க பட்டுல போடலாம். பிரச்சனை இல்லை. சாரி பாருங்க, சார் 7ன் மேல் 3. 1ல 7ன் மேல் 4 சார். 7ல் 1ங்கிறது 7ல் 1ல இருந்து 7ல் 3 கழிக்கிறோம்னா 1 7 என்ன செய்யணும்? 7 கட் பண்றதுதான். பாருங்க, வரைங்க. இதான் 1. இதான் 1. நல்லா பாத்துருங்க. இதை கிராஃப் நீங்க படத்தை போடுங்க. படத்துல செய்யறது இது. இதை நம்ம போட்டு கழிக்கிறது அப்படியெல்லாம் இல்ல. படத்துல செய்யணும். 1 எடுத்தா 1. 1 7ல் 3 கழிக்க போறோம். 7ல் 3 கழிக்கிறதுனால இதை 7 வெட்டோம். 1 2 3 4 5 6 7. பாருங்க, 7 வெட்டிட்டோம்னா இது ஒரு கேக்கன்னு வச்சுக்கிறோமே. இதை 7 வெட்டினோம்னா 7ல் 1 7ல் 1 7ல் 1 ஒவ்வொரு துண்டுமே 7ல் 1 ஆயிடும். ரைட். பாருங்க, 1 2 3 4 5 அது 7 துண்டு. இதுல 7ல் 3 என்ன செய்றீங்க? ரைட். காக்காவுக்கு போடுறீங்க. எங்க போடுறீங்க? காக்காவுக்கு போட்டுறீங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? அப்ப மிச்சம் எத்தனை இருக்கு? 7ல் 1ல 4 இருக்கு. அப்ப எவ்வளவு? அப்ப 7ல் 4. டைரக்டா நீங்க ஆன்சரா போடலாம். பிரச்சனையே இல்லை. ஓலவலுக்கு இப்படித்தாப்புல கேள்வி வருது. நம்ம இதை என்ன செய்யணும்னு கேட்டா, இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு லேசா இருக்கும். நீ கணக்கு செய்ய. ரைட். எழுதுதா? செய்ய எழுத என்ன மாதிரி? ரைட். பாப்பா அடுத்தது எப்படின்ட்டு. ரைட். இப்ப பாப்போம். இப்பதான் ஒரு சிக்கல்ல மாட்ட போறீங்க. ரைட். இதுல இருந்து போங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? டக்குன்னு சொல்லணும். இப்ப ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. 2ன் மேல் 1 சார். ரைட். அப்படி டக்குன்னு சொல்லணும். 1ல இருந்து 1 சார்.
சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டின் மேல் ஒன்று ரெண்டின் மேல் ஒன்று. வேற சரி இரண்டின் மேல் ஒன்று. இரண்டில் மேல் ஒன்று. வேற ஆன்சர். ரைட். வேற ரைட். ஓகே, வெரி குட். ரைட். பாருங்க, ஒண்ணு முழுசா ஒண்ணு இருக்கு, அதுல பாதி. இரண்டில் ஒண்ணுங்கிறது பாதி தானே, ரெண்டா வெட்டி ஒருத்துண்டு. அவ ஒண்ணுல இருந்து இதான் ஒண்ணு, ரெண்டில் ஒண்ணு. ரைட், வெரி குட். ரைட். பாருங்க, ரெண்டா வெட்டியாச்சு. இது ஒண்ணு, இதான் ரெண்டில் ஒன்று, இது ரெண்டில் ஒன்று. ரைட் ரைட். அப்ப இதுலயும் சிக்கல் இல்ல உங்களுக்கு. ரைட். இப்பதான் சிக்கலும் வரப்போகுது, நல்லா பாருங்க. ரைட், உங்களுக்கு ஒரு சிக்கலும் வரப்போகுது. ரைட், பாருங்க. இரண்டில் ஒன்று மைனஸ். ரைட், நீங்க பாப்போம் யார் சொல்றான்ட்டு. நான்கில் ஒன்று. நான்கில் ஒன்று. ரைட், பரவாயில்லையே. இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இவ்வளவு நேரம் உள்ள ஓகே, இது கொஞ்சம் சிக்கலான கணக்கு ஒண்ணுதான். ரைட், இத கொஞ்சம் சிக்கலா கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா. மேல் ஒன்று. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். ஒரே ஒரு ஆள் மட்டும் சார் answer சொல்லியாச்சு. மேல் ஒன்று. ஆ? 4 மேல் ஒன்று சார். 4 மேல் ஒன்று. ரைட், வெரி குட். பாப்போம். இப்ப நல்லா பாருங்க, நம்மகிட்ட இருக்குது இரண்டில் ஒன்று. இவ்வளவுதான் இருக்கு நம்மகிட்ட. இந்த நிலட்டப்பட்ட பகுதி தான் என்னது இருக்கு. நல்லா பார்த்தது. இந்த இதான் இருக்காது, இந்த இரண்டில் ஒன்று தான் இருக்காது. இதுல என்னத்தை கழிக்க போறோம், நல்லா பாருங்க. 4ல் ஒன்றை கழிக்க போறோம். அப்ப இவரை என்ன செய்யணும், இதுல இந்த இதானே புல்லா, இதானே மொத்தம். இதுல 4ல் ஒன்றை கழிக்கணும்னா இதை 4ஆ பிரிக்கணும். என்ன பண்ணணும், 4ஆ பிரிக்கணும். சார் 4ன் மேல் 2. 4ன் மேல் 2. 4ல் மேல் 2. 4ன் மேல் 2. பாருங்க, நல்லா இல்ல பாருங்க. கட்டா. இங்க பாருங்க. இப்ப அந்த 2ஐயும் 4ஐயும் நம்ம கோமாசி காணணும். அங்க நம்ம போக தேவை, நம்ம போமசிக்கெல்லாம் போக தேவையில்ல. நம்ம நம்ம வந்து போமசி கணக்குகள் இல்லாம நம்ம வந்து வேற யோசிக்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம இங்க போமசி கண்டு இது செய்யறதுங்கிறது அது ரைட், அது ஓகே, அதை நம்ம அதை யோசிக்க தேவையில்ல. நீங்க இங்க கவனிங்க, என்ன நடக்குது நீங்க விளைக்கணும். ரைட்டா? இதை டக்குனே சொல்லலாம், நீங்க ரொம்ப தேவையில்ல. அரை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு போத்தல்ல இதான் போத்தல் ஒப்புமே அரைவாசி பால் இருக்கு. ரைட், அரைவாசி பால் இருக்கு போத்தல்ல. அதுல 4ல் ஒன்றுங்கிறது கால்வாசி, கால். ரைட்டா? இதுல இதுல கால்வாசின்னு சொல்றது எது, இந்த பாருங்க, இந்த அதே போத்தல்ல இத இவ்வளவுதான் கால்வாசின்னு சொல்லுது, இதைத்தான் அரைவாசின்னு சொல்லுவோம், இதைத்தான் கால்வாசின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? 4ல் ஒன்றுங்கிறது இது, இரண்டில் ஒன்றுங்கிறது இது. இங்க கவனிங்க, இதுதான் அவங்களுக்கு வழங்குறதுக்கு சரியாகும். ரைட்டா? ஓகே தானே, நல்லா பார்த்தது. இப்ப இந்த இரண்டில் ஒன்றுல 4ல் ஒன்றை என்ன செய்யறோம், நம்ம கழிக்க போறோம். அதாவது இந்த இவ்வளவு பாத்திரத்துல இவ்வளவு நீர் இருக்குன்னா, பால் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து அரைவாசி அளவை எடுக்கிறோம், இதுல இருந்து அரைவாசி எடுக்கிறோம், கால்வாசி. அப்ப இதை 4ஆ பிரிச்சு பாருங்க. அதே 4ஆ பிரிச்சு இந்த துண்டை எடுத்துட்டா என்ன இருக்க போகுது, 4ல் ஒன்று இருக்க போதா இல்லையா? ரைட். அப்ப நீங்க இது டெஸ்டாக போனா அறையில இருந்து 4ல் ஒன்று போனா கால், அறையில இருந்து கால்வாசி போனா கால் தானே. ரைட். இதை செய்யறதுக்கு தான் நீங்க ஈஸியான முறை ஒண்ணு, கோமசியெல்லாம் தேவையில்ல. இங்க நல்லா கவனிங்க, இங்க 2 இருக்கு பிள்ளை, நல்லா பார்த்து. இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 2 4க்கு மாத்திரன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை 2ஆல பெருக்கீங்கன்னா பகுதியில 2ஆல பெருக்குன்னா மேலையும் தொகுதியிலையும் 2ஆல பெருக்கியாச்சு, வேலை முடிச்சு. ஈஸியான ஐடியா, நல்லா பாத்துங்க. இவரை 2ஆல பெருக்கி இவரை 2ஆல பெருக்கு, இதான் லேசு. கோமத்துக்கு அங்க எல்லாம் போவாங்க, அதுக்கெல்லாம் வருவோம் நம்ம, லேட் ஆகி வரும். 2 பெருக்குனா 4, 4 2 2 பாருங்க, 4ல் 1. அதாவது 2ல் 1ன்னு சொன்னது 4ல் 2க்கு சமன். பாருங்க, 2ல் 1ன்னு சொல்றது வந்து 4ல் 2க்கு சமன். இப்ப நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், இதை சொல்லிட்டு கேள்வி கேட்கிறேன். இப்ப இங்க பாருங்க சமனா இருக்கு, ஆகவே மேல இருந்து கழிச்சு விட்டுருங்க 4. ஓகே தானே? ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா பாத்துங்க. ரைட், அந்த கேள்வியை கேட்டு இதுல தொடர்ச்சியா பார்ப்போம். ரைட், இந்த கேள்வி நல்லா விளைஞ்சுங்க, நல்லா கவனிச்சுங்க.
ரைட். இப்ப நீங்க கடைக்கு போயிட்டு ஒரு பீட்சா ஒன்று வாங்கிட்டு வர்றீங்க. ரைட். பீட்சா ஒண்ணு நிறைய பீட்சா கடைக்கு போறீங்க, நீங்க பீட்சாவுக்கு போறீங்க. ரைட்டா? போயிட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்டா, நீங்க ஒரு பீட்சா வாங்கி 2ஆ வெட்டி ஒருத்தர் சாப்பிடுவீங்க. ரைட்? சரிதானே? 2ஆ வெட்டி சாப்பிட முடியல, சாப்பிட்டாடி பரவாயில்ல நினைச்சீங்க. சரி, அடுத்து பாருங்க, 4ல் 2, 4ஆ வெட்டி 2 துண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா அம்மா சாப்பிடுறாங்க. ரைட்? அம்மா சாப்பிடுறாங்க. அடுத்து 6ஆ வெட்டி 3 துண்டு, 6 துண்டா வெட்டி 3 துண்டா சாப்பிடுறாரு யாரு? அப்பா சாப்பிடுறாரு. ரைட்? 10 துண்டா வெட்டி 5 துண்டா தாத்தா சாப்பிடுறாரு அப்போ. ரைட்? அடுத்து 20ஆ வெட்டி 10 துண்டா சாப்பிடுறாரு யாரு? ஆச்சு சாப்பிடுறாங்க. ரைட்? எனக்கு சொல்லுங்க பிள்ளை, இதுல யாரு கூட சாப்பிட்டது? இவ்வளவு பேத்துல யாரு கூடுதலான அளவு சாப்பிட்டது யாரு? பீட்டா சாப்பிட்டவங்க கூடுதலான அளவு சாப்பிட்டவங்க யாரு? யாரு கூடுதலா சாப்பிட்டு? எங்க பாப்போமே. சார் 20 மேல் 10 சாப்பிட்டவன். 20 மேல் 10, மேல் 10 சாப்பிட்டவன். 20 மேல் 10. எல்லாரும் சமனா சாப்பிட்டவே. எல்லாரும் ஒன்னாவே சாப்பிட்டாங்க. எல்லாரும் சமமா தான் சாப்பிட்டாங்க. வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல எல்லாமே ஒரே அளவு தான் சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, 2ல் 1ன்னு சொன்னாலும் இவர் தான் பாருங்க. நான் வரையறேன் பாருங்க. இதா பீட்சா அப்படி இருக்காதுன்னா இப்படித்தானே இருக்கும், வட்டமா தானே இருக்கும். ரைட்? 2ல் 1ன்னு சாப்பிடுறது இவர் தான் சாப்பிட்டு இருக்காங்க. ரைட்? 4ல் 2 அப்படின்னு சொன்னதும் இந்த பாருங்க 4ஆ பிரிச்சு 2 பகுதி. ரைட்? நல்லா பார்த்துங்க. அடுத்து 6ஆ பிரிச்சு பாருங்க, 6ஆ பிரிச்சு 3 பகுதி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி 10ஆ பிரிச்சு 10ஆ பிரிச்சாலும் 5னா அரைவாசி தான். 20ஆ பிரிச்சாலும் 10 அப்படின்னா அரைவாசி சாப்பிட்டுருக்காங்க. கரெக்டா பிளேஸ்? ஆகவே இது எல்லாமே டோட்டலா எல்லாமே அளவா தான் சாப்பிடுறாங்க, ஒரே அளவு தான் சாப்பிடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. என்ன நடந்திருக்கு? இது ஒரே எண்ணால மேலே கீழே பெருக்கி இருந்தீங்கன்னா ஓகே. பாருங்க, 2 2 ஒரு 2 2 2 4 வந்துருச்சா? இவருக்கு சமன். இவரை 3ஆல மேலே கீழே பெருக்கி விடுங்க. ஒரு 3 3 2 6. ரைட்? இந்த இருக்கு. 5ஆல பெருக்க இவரை 5ஆல மேலே கீழே பெருக்குனீங்கன்னா ஒரு 5 5 5 10. இந்த இருக்காரு பாருங்க. ஒரே எண்ணால மேலே கீழே பெருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க. வெரி குட். ஒருத்தர் சொல்லிட்டாங்க அதுக்கு சமனான அளவு பின்ன வரப்போகுது. ரைட்டா? அதுக்கு பேர் தான் என்னது? சமோல பின்னம். இதை பயன்படுத்தி தான் நீங்க என்ன செய்யணும்? வேற வேற பகுதிகளா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க பகுத்து காட்டணும். ஓகே தானே? ரைட். நான் சில கணக்குகள் தர்றேன் உங்களுக்கு. ரைட்? அந்த கணக்குகளை எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா செஞ்சு உங்க குரூப்ல எல்லாத்தையும் போட்டு விடுங்க. கணக்குகளை எழுதுங்க. ரைட்? இல்லாட்டி ஒரே ஒரு கணக்கு தர்றேன். எப்படி? ஒரே ஒரு கணக்கு தர்றேன். ஏன்னா ரொம்ப கணக்கு தேவையில்ல, பாவம் பண்ணி நீங்க. ஒரே கணக்கு தர்றேன், அதை எனக்கு செஞ்சு போட்டுரு. ரைட்? ஓகே தானே? ரைட். எழுதிக்கங்க. ரைட். ஒரு கணக்கு தான் எழுதிக்கங்க பாபு. ரைட். ஓகே தானே? ரைட். அப்ப செஞ்சு குரூப்ல போடுங்க. ரைட். இது வந்து பிள்ளைகள் செய்யறதா தான் டைம் எடுத்து இந்த கணக்கை ஈஸியா செய்யலாம் நீங்க. ரைட். ஆனா வந்து டக்குன்னு விட சொல்றது இருக்கு ஒண்ணு. அதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் திங்கக்கிழமை. ரைட். திங்கக்கிழமை சொல்லுங்க.
சொல்லுங்க பிள்ளை. தள்ளிக்கணுமா? ரைட். இப்போ நான் முடிக்க போறேன் கிளாஸ். ரைட்டா? இதை செஞ்சு எனக்கு குரூப்ல போட்டு விடுங்க. நான் வேணுமா அதை போட்டு நினைச்சு அனுப்பி விடுறேன். ரைட். ஒரு வேலை வெள்ளங்காட்டு. ரைட். ஓகே பிள்ளை. ரைட். ஓகே, இது செஞ்சு அனுப்புங்க. ஓகே, பாய், குட் நைட். தேங்க்யூ வெரி மச். Good night, bye.